ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே சேர்த்து விஜய் பாரு அப்படிங்கிற நம்ம விஜய் பார்வதியோட யூடியூப் சேனலில் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்குற அந்த இன்டர்வியூ பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதில் நிறைய விஷயங்களை அவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கமருதீன் கமருதீன் விஜய் பார்வதியை பற்றின அந்த சீசன் 9ஓட கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் பேசுவாங்கல்ல, அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த எவிக்டான் அப்போ வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து வெளில போடி முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் அதுக்கப்புறமேலு கம்ருதீனுக்கு அட்வைஸுங்கிற பேரில் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, இதோட வெளியில் போனோடனே இதனுடைய கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் எல்லாமே ஃபுல்லாகவும் நம்ம விஜய் பார்வதியும் கம்ருதீனும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக கனி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் பார்வதி சீசன் 9ல உள்ளே இருக்கும்போது கனிக்கிட்ட சொன்ன ஒரு பிரைவேட் மேட்டர அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஷோல போட்டு உடைச்சிருக்காங்க. அதே வேலைய தான் நம்ம சாண்ட்ராவும் பண்ணியிருக்காங்க. பிரைவேட்டா அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில சொன்ன விஷயங்கள அவங்க வந்து அந்த கார் டாஸ்க் நடந்துட்டு இருந்தப்போ போட்டு உடைச்சுட்டாங்க. ஈவன் அந்த கார் டாஸ்க் வந்து ரூயின் ஆனதுக்கு காரணமே சாண்ட்ராவோட அந்த விஷயம் தான். அதாவது சாண்ட்ரா சொன்ன அந்த விஷயத்தினால விஜய் பார்வதி என்ன நினைச்சுட்டாங்கன்னா, கம்ருதீன் வந்து இந்த விஷயத்த கேட்டானா மறுபடியும் பிரேக்கப் ஆயிடும் அப்படிங்கிற மாரி பயந்துட்டு, ஆ க சாண்ட்ராவ ஒரு இதோட வாய மூட வைக்க முடியாது. ஸோ அவள கார்லேருந்து வெளியில தள்ளி டாஸ்க்க விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த விஷயங்கள பண்ணுனாங்க. ஆனா சாண்ட்ராவும் கனியும் பண்ணுனது விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூல கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே கேட்டிருக்காரு. அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, 2 பேரும் அந்த ஃபேன்ஸ் மீட்ல மாலையும் கழுத்துமா நின்னாங்கல்ல, அத பத்தி திவ்யா கணேஷ் வந்து இன்டர்வியூல வைரலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திவ்யா கணேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னதான் சிலர் வந்து சீன் போட்டாலும் உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா உள்ள வந்து எல்லாருமே கன்டென்ட்டுக்காக தான் பண்ணியிருக்காங்க லவ் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா நான் சிலர் பேரை சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சம் பீப்புள்ஸ் உள்ள வந்து லவ் கன்டென்ட்டுக்காக தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தே போவாங்க, சேர்ந்தே வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிலர் வந்து எல்லாருக்குமே தெரியும். எவிக்ட் ஆன பீப்புள்ஸும் அந்த மாரி ஒரு லவ்வர்ஸா இருந்தவங்க தான். ஆனா, அவங்க இதுவரைக்கும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள நேம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் வாட்டெவர் அந்த மாரி தான் சொல்லி அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ப நேம் பண்றாங்க. ஸோ, இதுலேருந்தே தெரியலையா இவங்க வந்து ஃபேக்கா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது. அந்த ஃபேன்ஸ் மீட்ல நடந்தது எல்லாம் மொத்தமாவே பிஆர் டீமோட ஒரு ஃபுல் ட்ராமான்னு தான் சொல்லணும். ஏன்னா, நெகட்டிவிட்டியா இருக்கிற விஜய் பார்வதிய தூக்கி நிறுத்துறதுக்காக அவங்க பிஆர் டீம் போட்ட ஃபுல் எஃபோர்ட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வந்து அவங்களுக்கு ஒழுங்கா பண்ணலைன்னா ஸ்ப்ரே அடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வருதுல்ல, அதில் ஸ்ப்ரே பண்ணினப்ப தண்ணி அடிச்சிடும். அதை தொடச்சிக்கிறதுக்காக கம்ருதீன் தன்னுடைய கர்ச்சிஃபை நீட்டுவார். அதை பார்த்துட்டு வெளியில் போனால் உங்களை திட்ட போகிறாங்க கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும்? உங்களுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஆகாது. ஸோ கம்ருதீன் மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தனிப்பட்ட பாசம்? கம்ருதீன் நல்லா வரணும், கம்ருதீன் நல்ல பையன் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவனே சொல்லிட்டான், நான் வந்து விஜய் பார்வதியை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லா இடத்துலையும் விஜய் பார்வதி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு பப்ளிக் ஷோ. நாளைக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமா ஆயிடக்கூடாது 2 பேருக்குன்னு சொல்லிட்டு, தங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா, கம்ருதீன் வந்து மேல திவ்யா கணேஷுக்கு ரொம்ப கர்ட்டசி ஜாஸ்தி அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, கம்ருதீனே அந்த வைப் வித் பாரு அப்படிங்கிற இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில போனோனே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கனெக்ஷன கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னவங்க கூடயே நான் இப்ப டச்ல இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு பார்வதி விழுந்து விழுந்து சிரிக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கர்ச்சீஃப் மேட்டருக்கு அவங்க என்ன ரிப்ளை குடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம் நான் தான் வலிக்கே வரதில்லல்ல. தேவையில்லாம எதுக்கு
எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட மழுப்பியிருப்பாங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபேன்ஸ் மீட்லேயே திவ்யா கணேஷை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம விஜய் பார்வதி பேசலை. ஆனால் பட் அவங்கள வந்து நம்ம திவ்யா கணேஷா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இல்லை கனி சாண்ட்ரா யாருமே விடலை. இவங்க 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை ஏன் கார்னர் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இல்லை, இவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், ஒரு எதுக்குமே விஜய் பார்வதி அப்படிங்கிற ஒரு நேமை பிடிச்சி இழுத்தா மட்டுமே அவங்களுடைய இன்டர்வியூ வந்து அவ்வளோ வியூஸும் இல்லை ஒரு இதாக இருக்கிறாங்களே தவிர, இப்போ எஃப்ஜேவை விஜய் டிவி எதுக்காவது செலிப்ரேஷனுக்கு கூப்பிடுறாங்களா? எஃப்ஜி வந்து ஒரு பக்கா வந்து பொறுக்கி. ஏன்னா ஒரு பொண்ணை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுங்கன்ட்டே தெரியாது. அவன் ஒருத்தன் ஆத்ரே கூடயும் வியானா கூடயும் சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுவான். அது என்னன்னே தெரியாது. 2மே அது என்ன உள்ள நடக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அத புரிஞ்சுக்காம 2ம் சண்டை போட்டு எவிக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வியானாக்குலாம் அறிவு எப்போ வரும் அப்படின்ட்டா, மறுபடியும் வெளியில் போயிட்டு கெஸ்ட்டாக உள்ளே வரும்போது தான், அட இவ்வளோ நடக்குதாடா உள்ள, அட யாருமே அப்போ உள்ள நேர்மையா இல்லையா, ஸ்ட்ராட்டஜி கேம் யூஸ் பண்ணி பிஆர்டி மூலமாக தானே விளையாடுறீங்களா அப்படிங்கிறதே வியானாக்கு வெளியில் போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் உள்ளே வந்த சாண்ட்ராவையும் சரி, எல்லாரையும் சரி கிளி கிளின்னு கிழிக்கும். சாண்ட்ராவெல்லாம் கிறிஸ்டோஃபர் மூஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு கலாய்ச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, சுபிக்ஷாவை என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து கிருமி பூச்சி அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லியிருக்கோம். ஆனால் அது அவங்க பிரதர் வந்து அது என்ன நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறப்போ செம்மையாக மழுப்பியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. ஆனால் நீங்க ஃப்ரெண்டா நெனச்சு ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல தாங்கிட்ட இருக்கிற விஷயத்த மத்தவங்க பிரைவேட் மேட்டர ஷேர் பண்றது அப்போ, நீங்க அத ஒரு டைம் பார்த்து அடிச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்ப நீங்கலாம் எவ்வளோ கிரிமினல்ஸா இருப்பீங்க? அது மட்டும் கிடையாது. நீங்க உங்கள ஃபேமிலின்னு நெனச்சு தானே அந்த பொண்ணு உங்ககிட்ட அந்த எல்லா பிரைவேட் மேட்டர்ஸையும் சொன்னுச்சு. இப்ப நம்ம ஃபேமிலில இருக்கிற யார்கிட்டயாவது ஒரு விஷயங்கள சொன்னா, நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள சொன்னா, அத அவங்க ஒரு ரைட் டைமா பார்த்து, ரைட் பிளேஸா பார்த்து, ரைட் பீப்பிள் கிட்ட அத சொல்லிட்டா, அது எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு மேல ஒரு லைஃப்ல ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும். அதே இம்பாக்ட் தான் இன்னைக்கு விஜய் பார்வதியும், கமருதீனும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த 100 டேஸ் ரியாலிட்டி ஷோல உள்ள இருந்துட்டு வரதே ஒரு பெரிய கொடுமை. ஆனா அவங்களும் கிட்டத்தட்ட 90 டேஸ்க்கு மேல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஆனா 30 நாள்ல எவிக்ட் ஆனது, 50 நாள்ல எவிக்ட் ஆனதெல்லாம் வெளியில வந்து இன்டர்வியூ குடுத்து இவங்க அப்படி, அவங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது. பார்வதி சும்மா விளையாண்டுறதாலே இன்னைக்கு டைட்டில் வின் பண்ணிட்டு வெளியில வந்திருக்கும். ஆனா இது மொத்தத்துக்கும் ஆப்பு வச்சது கமருதீன் தான். இன்னைக்கு அந்த கமருதீன் மேல எல்லாத்துக்கும் கர்ட்டசி பொங்கி வழியுது அப்படிங்கும்போது, அத யாராலயுமே நாட் ஈவன் அத பேர் பண்ணிக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்காங்க. நான் வந்து அவங்கள இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேன்ஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் மேடம் நீங்க ஃபினாலேல பார்வ கட்டி பிடிச்சு இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனீங்க? அந்த கோவத்த நீங்க அப்பவுமே மெயின்டெயின் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் நீங்க இப்படி பண்ணுனீங்க?